ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாக்கெட் நூடுல்ஸ் அதில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கு உப்பு. நூடுல்ஸ் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுறலாம். 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். தண்ணியை வடிகட்டி நூடுல்ஸை ஆற வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு 1, பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ண பெரிய வெங்காயம் 1. வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரை லைட்டாக வதக்கினா போதும். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறியை நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். கோஸ் ஒரு கைப்பிடி அளவு, குடமிளகா பாதி, கேரட் ஒரு சின்ன சைஸ், எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கினா குலைவாக டேஸ்ட்டு மாறிடும். காய்கறியை லைட்டாக வதக்கினா தான் சாப்பிடும்போது கடிப்பட்டுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ காரத்துக்காண்டி 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலா சேர்த்து எண்ணெயிலே லைட்டாக வதக்கிடலாம். லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், கூடவே பொரிச்சு எடுத்த காலிஃப்ளவர் ஒரு பெரிய கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கு காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் பொரிக்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துடலாம். இங்கே ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கிடலாம். நூடுல்ஸை நல்லா கலந்துடலாம். மசாலா எல்லாம் நூடுல்ஸில் கலந்து வர மாரி நல்லா உதிரி உதிரியாக கலந்து எடுத்துக்கிடலாம். அடுப்பை கம்மி பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணினா தான் நமக்கு கடையில் பண்ண மாரி நூடுல்ஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸை வேக வச்சு ஆற வச்சுருக்கும்போது அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியில் எண்ணெய் சேர்த்து தான் நூடுல்ஸை வேக வச்சோம். ஆனாலும் ஆறும்போது ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து இறுக ஆரம்பிச்சிரும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணும்போது நல்ல உதிரியாக வரும். கிளறும்போது மசாலா எல்லாத்துலேயும் சேர்கிற மாரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா தேவைக்கு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருங்க. நல்லா உதிரியாக வந்திருக்கு. காலிஃப்ளவர் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நூடுல்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. காலிஃப்ளவர் நூடுல்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவல். நூடுல்ஸும் காலிஃப்ளவரும் சேர்த்து சாப்பிடும்போது ருசி எப்படி இருந்ததுன்னு அதை சொன்னால் தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.